ஏயா 2 மணிக்கு வர சொன்னே ஏன் லேட்டு? எல்லாம் என் சம்சாரத்தினால லேட்டு. உங்க சம்சாரமே இவங்க தானே? ஆமா. அதெல்லாம் வீட்ல ஏன் லேட்டு? சோறாக்கி குழம்பு வச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போயிடுச்சு. தேவி, உனக்கு பிடித்தமான வத்த குழம்பு வச்சிட்டு வந்திருக்கேன். அல்வா கிண்ட சொன்னே கிண்டுனீங்களா? கிண்டாம இருப்பனா? இல்லையா, நீ கான்ஸ்டேபிள், அந்த அம்மா ஹெட் கான்ஸ்டேபிள். அவங்க எப்படி உங்களுக்கு சம்சாரம் ஆனாங்க? அது ஒரு பெரிய சமாச்சாரமான பிளாஷ்பேக். உங்களுக்கும் பிளாஷ்பேக்கா? ஏன் காமெடினுக்கெல்லாம் பிளாஷ்பேக் வந்து ஒத்துக்க மாட்டீங்களோ? சொல்றேன் கேளு. ஒரு பார்க்ல இவளை நான் பார்க்கையில, யார் நீ? என்ன பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியறதுக்கு நீ என்ன டிவியா? அட போயா, காலையில இருந்து நின்னுகிட்டு இருக்கேன், ஒரு கிராக்கியும் கிடைக்க மாட்டேங்குது. ராக்கியா, நாம நினைச்சபடி பலான கேஸ் தான், அமுத்திர வேண்டியதுதான். யார் நீ? இந்த ஏரியாவுல என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்பி, ஐஜி வரைக்கும் அம்மாவுக்கு அத்துப்படியாக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்டே வளைச்சிட்டியே. ஆமா, ஆட்டோல வந்தியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, இந்த பார்க்குக்கு தனியா வர்றவங்க எல்லாம் ஆட்டோல தான் வருவாங்க. டாக்ஸி, பிடினா ஹோட்டலுக்கு போயிருவாங்க. ரேட் என்ன? ஆட்டோவுக்கா ஹோட்டலுக்கா? உனக்கு 1000 ரூபாய். மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. ஜாஸ்தியா இருக்கு. அது சரி, ஐஜி பாத்தியாச்சே, ஹை கிளாஸா தான் இருக்கும். ஆமா, அந்த 1000 ரூபாய 500 500 2 டியூவா தரேனே. தவணை முறையில எல்லாம் கிடையாது, மொத்தமா தான் தரணும். சரி, இன்னையில இருந்து சம்திங் அதிகமா வாங்க வேண்டியதுதான். சைக்கிள்ல டபுள்ஸ் போறவனி எல்லாம் பிடிக்க வேண்டியதுதான். ஐயோ, அதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போலாம்னு சட்டமே போட்டாங்களே, நிலைமை தெரியாம சட்டம் போட்டுருவாங்களே. சரி, தர்றேன், வா போலாம். ஒரு கண்டிஷன். என்ன? போறதுக்கு முன்னால இந்த தாலியை நான் கட்டிக்குவேன். எதுக்கு? நாம ரூம்ல இருக்கும்போது போலீஸ் வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தாலியை பார்த்ததும் நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கை பெரிய கை. இன்னொரு விஷயம். இன்னொரு தாலியை நான் கட்டிக்கணுமா? இல்லங்க, போகும்போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிருவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கள நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு, என் பேரை சொன்னாலே அலறும். வா உள்ள வா, நம்ம செல்வாக்கு தெரியும். பாத்தியா இந்த ஸ்டேஷன்ல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு? உங்களுக்கு இல்ல, அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? இப்ப இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஸ்டேஷனே மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருச்சா? யோ, நான் கேஸ் இல்லையா, உன்ன மாதிரி கேஸுங்களை பிடிக்க வந்தவோ. பிடிக்க வந்தவளா? ஆமா, உன்ன மாதிரி டியூட்டியே பார்க்காம லூட் அடிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள். நான் யார் தெரியுமா? தெரியுமே, ஈவன் ஸ்டேஷன்ல சாதாரண கான்ஸ்டபிள். நிறுத்தியா? நீ என்னமோ ஐஜி நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? 20 வருஷமா நீயும் கான்ஸ்டபிள் தான். 3 தடவை சஸ்பெண்ட் ஆகி போய் மந்திரி சிபாரிசுல வேலைக்கு சேர்ந்த. நான் அப்படியா? என் சொந்த திறமையில முன்னுக்கு வந்தவையா? அது உனக்கு தெரியுமில்ல? அதான் ஊருக்கே தெரியுமே. அப்படி சொல்லு. இப்படியே பார்க்க ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து முடிஞ்சுச்சு. இன்னும் ஆஸ்பத்திரிக்கு தான் போல. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? குழந்தைக்காக தான். நாளையில இருந்து 3 மாசத்துக்கு லீவை போட்டுட்டு நாங்க 2 பேரும் தேனிலவுக்கு போக போறோம். 3 மாசத்துக்கா? அப்பத்தானே இவ 3 மாசமாயி வருவா. தேனிலவுக்கு வாங்க.